மக்களே, நம்ம யூடியூப் சேனலோட ஆஃபீஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆஃபீஸோட ஓனர் விட்டு இருப்பாரான்னு தெரியல. போகலாம். பூசித்தே லாக்கெல்லாம் ஒன்றும் போடல, அப்படியே போட்ட கட்டிட்டு நம்மளே உள்ள போயிடலாம். அப்படியா? பின்ன மரியாதையாக பூசித்துன்னு கட்டும். பூசித் பூஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன்டா, செப்பல் இல்லை. யூடியூப் சேனலோட ஒரு ஆஃபீஸ் மூடி இருக்குது. நம்ம நேராக இங்கே ஸ்பாட்டுக்கே போயிடலாம். நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன் மாப்பிள்ள. வெல்கம் டு மிஸ்டர் மணி. போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேமராமேன்னு சொல்லிட்டு ஒருத்தனை போட்டிருந்தேன். ஆனால் என் கையில் தான் செல்லு இருந்தது, கேமரா இருந்தது. எடிட்டர்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை போட்டிருப்பேன். ஆனால் எடிட் பண்ணதும் நான் தான். ஒன்றுமே அவனுக்கு எதுவுமே செய்யலை போன வீடியோவில். இந்த வீடியோவில் எல்லோரும் இணைஞ்சிருக்காங்க. அதை கூடிய விரைவில் பார்ப்பீங்க. ஒருத்தர் மட்டும் இப்போ இணைஞ்சிருக்கான். நான் தான் கோயிலில் பார்த்தீங்கன்னா கிராம்டன் டிஷர்ட்டை போட்டு அழகு வேலைக்கு போகணும். கிராம்டன் டிஷர்ட் மக்களே, கிராம்டனோட கம்பெனி தெரியுதா? 5ஆம் நம்பர். ஆமாம், 5வது பஸ் நாங்கள் தான். பார்த்துக்கோங்க. கிராம்டன் ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டரை நாங்கள் நடந்துட்டுருக்கோம். எல்லாம் ஒரு 2 பேர் பண்ண வேலை. கொல்லாமல் போயிட்டானுங்க. நான் என்ன பண்ணுறது? சரி விடு, எல்லாம் நம்ம நண்பர்கள் போவோம். 2 கிலோமீட்டருங்க, 2000 கிலோமீட்டர் நடக்கக்கூடாது. நான் எங்கே போகிறோன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? அதுதானே முக்கியம். எங்கே போகிறோம் அப்படின்னா நாங்கள் போயிட்டு சொல்கிறோம். லிஃப்ட்டு கேட்டு யாருமே தரலை. ஆனால் லிஃப்ட்டு கேட்காமலே ஒருத்தர் தந்தார். இந்த நல்ல மனசுக்காரர் இங்கே போவார். போகிறாரு பார்த்தீங்களா? அவர் தாங்க அந்த நல்ல மனசுக்காரர். அதுக்குள்ளே அடுத்த சவாரி வந்துருச்சு. அடுத்த லிஃப்ட்டு கேட்குறாங்க. இல்லை, லிஃப்ட் இல்லைங்க, அது ஏதோ பேச பாருங்க. கேட்காமலே லிஃப்ட்டு தராருங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் இருந்தால் உலகத்துக்கு ஒருத்தர் இருந்தால் போதுங்க. கூட சேர்ந்ததுக்கு வேலியெல்லாம் ஏற்றி குடிக்க வேண்டியதாக இருக்குது. இவர் நம்ம ஃப்ரெண்டோட ஒரு தம்பி. பார்த்து வணக்கம் சொல்லுப்பா. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்டு வீட்டில் சேரை போட்டு உட்காண்ட்ருக்கோம். கையெல்லாம் போடாதடா, ஒரு மாதிரி இருக்குது. சார் ஃபஸ்ட்லேருந்து எதுக்குடா ஃபஸ்ட்லேருந்து எடுக்கணும்? இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவனை தேடிட்டு நான் கரெக்டாக 10:30க்கு வீட்டிலேருந்து கிளம்புனேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 இருக்கும். 1 மணி நேரமாக அவனை தேடி சுற்றிட்டுருக்கேன். இவன் எத்தனை மணிலேருந்து சுற்றிட்டுருக்கான்னு இவங்கிட்டே கேட்குறேன். 10 மணிக்கு. இவனை கூட்டிகிட்டு வெளியே வரும்போதே மணி 10:30 கேட்டுவங்க. 10 மணிலேருந்து நடுவில் காரெல்லாம் போச்சு. டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். எங்ககிட்ட மைக்கும் இல்லை, சரியாக பேச முடியாது. பரவாயில்ல, உங்களுக்கு சவுண்டு குவாலிட்டி கேட்டால் போதும், அந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்களா, இங்கே ஒரு டேங்க்கு, தனி டேங்க்கு. அதே மாதிரி ஜூம் பண்ணிட்டேன். அங்கே ஒரு டேங்க் இருக்குது, நின்று போய் எடுக்கிறேன். தெரியும், அங்கே இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல ஒரு டேங்க்கு, ரெண்டு டேங்க் இருக்குது. அந்தக்கு ஒரு டேங்க் இருக்குது, சரிங்களா? இங்கே பாரு, அந்த பக்கம் ஒரு டேங்க் இருக்குது. 3 டேங்க்கு ஒரு ஊரில் 3 டேங்க் இருக்குது. அட்ரஸ் சொன்னவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, டேங்க்கு ஆப்போசிட்டு 3 டேங்க் ஆப்போசிட்லேயோ போய் நல்லா தேடி சர்ச் பண்ணி கடைசியில் ஒரு செருவை பார்த்தா கண்டுபிடிச்சேன். ஒரு செட்டு செருப்பு. அந்த செருப்பை நான் வரப்போ காமிக்கிறேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அந்த செருப்பில். சரி, அந்த செருப்பு அங்கே நிற்க வச்சது. சரி, எனிவேஸ் அதுவும் போய் நாங்கள் நிற்கலையே, திருப்பி போய் பேக்கரி வரைக்கும் போயிட்டு தான் வந்தோம். சரி, அதெல்லாம் விட்டுரு. எனிவேஸ் நம்ம தோசைகளை கண்டுபிடிச்சிட்டோம். எனிவேஸ் இவனுக்கு என்ன தேடி தான் போயிருக்கானுங்க.
எல்லாரும் வெல்கம் டு மிஸ்டர் மணி vlogs சொல்லுங்கடா 3 வாலு பேரெல்லாம் சொல்லி கலாய்ச்சிருவேன்டா அப்புறம் சொல்லு சொல்லுங்கடா வெல்கம் டு மிஸ்டர் மணி vlogs யூடியூப் சேனல் blah 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 அதெல்லாம் வேணாம். இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு நீங்களே சொல்லிருங்க பார்க்கலாம். ஏஎம்மா அழகுமலை ஏஎம்மா அழகுமலைடா அதோட ஸ்டார்ட்டா சொன்னேன். பூஸ்து நம்ம எங்க போறோம்? எங்க நம்ம போறோம்? அழகுமலை போறோம். அதுக்கு அது பதில் சொல்லுது மக்களே. லவ் சாங்கா நீங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரன் லவ் சாங் தான் அது வந்து அலெக்சான்லாம் நினச்சிக்காதீங்க. நீங்கள் ஜஸ்ட் ஸ்பீக்கர் தான், அலெக்சான்லாம் இல்லை. இது மக்களே கமெண்ட் செக்ஷனில் என்ன போடுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. அதுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தோணுன கவிதையை சொல்லலாம். சரியா? கவிதையை சொல்லலாம். எந்த படத்துலேயும் வந்துடக்கூடாது, எந்த பாட்டுலேயும் வந்துடக்கூடாது. அந்த கவிதையை நாங்கள் எடுத்து ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். அது வந்து 2 வருஷம் கழிச்சு நான் சொல்கிறேன். எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் 2 வருஷம் ஆகும். 2 வருஷம் கழித்து அந்த ஒரு இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு கல்யாண மண்டபம். பேர் என்னது? ஸ்ரீ வேலன் மஹால். இந்த இடத்துல வந்து நீங்கள் தங்கிக்கலாம். விடிய காலையில் வந்து மலை மேலே போய் தாலி கட்டிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு இடம் சூப்பர் பிளேஸு. அது மட்டும் இல்லை, பின்னாடி ஒருத்தர் கேமராமேன்னு சொல்லிட்டு வராரு. அவருக்கு இங்கே தான் கல்யாணம் நடக்குமாம்மா சொன்னார். எல்லாம் கேட்டு வச்சுக்கோங்க. எங்கே இருக்க பெரிய மண்டபத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாராம்மா, அவினாசி பாளையத்தில் போய் பண்ணுவாராம்மா. எந்த மண்டபம்? இந்த மண்டபம் குட்டியாக இருக்குது, அந்த மண்டபம் ரொம்ப பெருசு. இங்கே இருந்து ஒரு அழகுமலையை முடிக்கிறோம் அந்த. ஆமாம், இவங்க சொந்தக்காரங்கெல்லாம் நல்லா பெருசாக இருப்பாங்க. ஆமாம், எல்லாம் நல்லா தின்னுவாங்க, சாப்பிடுவாங்களாமா மக்களே. கறி விருந்தாக சாப்பிடுவாங்களாமா. கறி விருந்து கெடா கறி வெட்டுறக்கே காசு செலவாகும்னு சொல்லிட்டு வருந்திட்டு இருக்காங்க. கெடா கறி ஒரு விருந்தக போனால் அட்லீஸ்ட் ஒரு 50 இல்லை 60 கடாவை இழுத்து போட்டு வெட்டுவாங்க. ஓகே, உங்களால் முடிஞ்சது ஏதாச்சும் ஒரு நிதி உதவி பண்ணிடுங்க. நிதி உதவியா? என்னடா சொல்லுங்க. ஆமாண்டா, 50 கடா வெட்டணும்னா எவ்வளோ காசு செலவாகும்? ஆமாம், காசு இருக்கு அவங்ககிட்ட? ஏன்ட்டியா? என்கிட்ட காசு இல்லை. அதாவது என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இவர் வந்து ஒரு நாள் வந்து உங்கள் வீட்டுக்கு வருவார். எதுக்கு தெரியுமா? 1 ரூபா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்து சத்தியமாக வரமாட்டேன், வரவே மாட்டேன். ஏன்னா 50 கடை இப்போ உங்களை அப்புறம் 50 கடை ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர், 1 லட்சம் பேர் கிட்ட போயிட்டு 1 ரூபா வாங்கினா 1 லட்சம் ரூபா வந்துடும். 1 லட்சம் ரூபா வந்துடும். அந்த 1 லட்சம் ரூபா வச்சு எத்தனை கடை வாங்க முடியும்? எத்தனை கடை வாங்க முடியும் தெரியலையே. ஒரு கடை வந்து 5000 ரூபா நெய்யு. எவ்வளோ வரும்? உனக்கு கல்யாணம் பண்ணுறப்பெல்லாம் அது ஏறிடும் கடை ரேட்டு. இப்போனா 10ன்னு வை, 10 வாங்கலாம். நம்ம வீடியோ எடுக்க வந்தோமா உனக்கு கல்யாணம் பண்ண வந்தோமா? உனக்கு கல்யாணம் பண்ண வந்தோமா இல்லை அழகுமலை வீடியோ எடுக்க வந்தோமான்னு தெரியல. சரி, எதுக்கு வந்தோம் நான் சொல்லிடுறேன். இங்கே அழகுமலைக்கு வந்திருக்கோம். அழகுமலையை தான் வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கோம். இது வரைக்குமே நான் உங்ககிட்ட சொல்லலை, இப்போ சொல்கிறேன். அழகுமலையை தான் வீடியோ எடுக்கலான்னு வந்தோம். அப்ப யாருமே குளிக்காம தான் வந்திருக்கீங்க? எல்லாரும் குளிச்சிருக்கீங்கல்ல? சேவா கோயிலுக்குள்ள போல. அப்போ சரி, இதுதான் என்ட்ரன்ஸு. பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் நான் குளிச்சுட்டு தான் வந்தேங்க. இது ஒரே நிமிஷம். 1000 ஆண்டுகள் பழமையான சிவாலயம் அது அந்தோக்கு இருக்கு. எதுக்கு ஃபோனை கொடு? இவனுங்கெல்லாம் வீடியோ எடுக்க வந்தானுங்களா, ஃபோனை எடுத்து கேம் விளாட வந்தானுங்களான்னு தெரியல. இவனுங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தது எந்தப்பு. அந்த இடத்துல 2 இடத்துலையும் பூ, அந்த பழம், தேங்காய் பழம் செட்டெல்லாம் வாங்கிக்கலாம். சரி, இப்போ கேமராவை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து நான் முன்னாடி வரேன். இப்போ வந்து நம்ம அழகுமலையில் இருக்கோம். இங்கே ஒரு மண்டபம் இருக்குது.
அது ஒரு மண்டபம், அங்கே ஒரு மண்டபம் காட்டினேன், 2 மண்டபம். இப்போ மேலே போகிறோம், வாங்க மேலே போய் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். அவனுங்களை வந்து எதுக்கு கூப்பிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியல. அவனுங்க பாட்டுக்கு அவனுங்க இருக்கானுங்க, நான் பாட்டுக்கு நான் இருக்கேன். சரி அதெல்லாம் விட்டுலாம். இங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது, என்ட்ரன்ஸ் அங்கே தான். அதான் மலை ஓகேவா. நம்ம இப்போ என்ட்ரன்ஸ் கிட்ட போகிறோம். இங்கே ஒரு பார்க் இருக்குது, அங்கே விளாட்லாம் வாங்க. ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்க் இருக்குது. பார்க்கில் அடிவாரம் கோயில் அங்கே இருக்குது, கோயில் அடிவாரம் இது பார்க்கு. இந்த பக்கம் கீவலை பாதை. அப்படியே இங்கே வந்து வண்டி நிறுத்துகிறாங்க. அதே மாதிரி அந்த வழியில் இப்படியே மேலே போயிடலாம், மேலே அந்த கோயிலுக்கே போயிடலாம். நாங்கள் இப்போ நடந்துட்டு தான் போகிறோம், வாங்க போகலாம். அப்படியே நம்ம மலைக்கு மேலே போயிடலாம், வாங்க மலை மேலே போயிடலாம். பாத விநாயகர், முன்னாடி மயில் வாகனம். செகண்ட் கோயிலிங் தான் இந்த ராக்கேஷ் கம்பேர் பண்ணி போட்டுருப்பாங்க. ராக்கேஷ் பாண்டே வரப்படல, இட்ஸ்மே வெற்றி எல்லாம் இன்ஸ்டா ஐடி எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. கோயிலாக காட்டுறாங்களா, கோயிலாக. இங்கே பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் அடுக்கி வைப்பாங்க. ஏன்னா வேண்டுதலுக்காக கல் அடுக்கி வைப்பாங்க. ஒன்று நினச்சிட்டு அது நிறைவேறதுக்காக கல் அடுக்கி வைப்பாங்க. அப்படி நிறைவேறின உடனே அவங்க வந்து மறுபடியும் அந்த கோயிலுக்கு வந்து இந்த கல்லை சாய்ச்சி விட்டு போயிடுவாங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷலே. எத்தனை கல் இருக்குது பாருங்கள், எத்தனை பேர் அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்க. இது வந்து திருப்பரங்குன்றம் சன்னதி. அடுத்த இடத்துக்கு போகலாம். இது திருச்செந்தூர் சன்னதி. இது சண்முகநாதர். இது சுவாமி மலை. இது திருத்தணி. இது பழமுதிர்ச்சோலை. இது நவகிரக கோயில். இது பழனி ஆண்டவர். இந்த இடத்துல வந்து நாங்கள் சொன்னோமே ரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரோடு இங்கே வந்து ஜாயின் ஆகுது. அதே மாதிரி மேலேயும் போகும், மேலேயும் ஜாயின் ஆகும். இது இடும்பன் சன்னதி. இது குழந்தை குமாரசாமி. ஃபுல்லாக வியூ பூமியில் வளருது. மேலேருந்து பார்க்குறோம், எல்லாமே சூப்பராக இருக்குது வியூ. பூமியில் இப்போ வளர்ற உயிரினங்கள் அந்த இடத்துல ஒரு மலை இருக்குது தெரியுதா, அது வந்து சிவன் மலை. அதான் சிவன் மலை. இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. உள்ள போனா உள்ள காத்தடிக்கும்டா. எனக்கு அந்த பக்கம் உட்காந்து இப்போ லைவ் பண்ணணும், வீடியோ பண்ணணும்.
லைவ் எதுக்கு விளாக் எடுக்க வந்திருக்கோம், லைவ் போடணும், வீடியோ போடணும். வீட்டுக்கு போனால் போடுவோம்ல. எனக்கு தான் சார்ஜ் இல்லை. வேல் உள்ள போன கொடி கம்பம் அந்த பக்கம் மணி இருக்கு. அலங்குழியோட பெரிய மணி இதுதான் இருக்கிறதுலே பெரிய மணி. இங்கே இருக்கிறதுலே சுற்றி ஒரு 8 கிலோமீட்டர். அப்படியெல்லாம் கேட்காது, நம்ம பாட்டுக்கு சொல்லக்கூடாது. திருத்தேர் இங்கே தங்கத்தேர் திரு செங்கோட்டு சங்கமாக. டேய் நான் என்ன போஸ்ட் இருக்கேன், நீ வந்து இதை பதிக்க தெரிஞ்சவங்க திருப்பி வச்சு படித்து எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பார்க்கலாம். எத்தனை பேர்த்துக்கு தெரியுது. நம்மளாம் கஷ்டப்பட மாட்டோம், ஆனால் எழுதி வச்சு கேப் விட்டு அவங்களே எழுதி படிச்சுக்கிட்டு இதில் என்ன எழுதிருக்குன்னு பழந்தமிழ். நான் என்னை வீடியோ ஃபஸ்ட்டு மேலே ஏறுறதா அதிசயமா? மாட்டிக்கிட்டாரு. ஐயோ பாவங்க. சரி அவங்க விளாண்டுருக்கட்டும். நான் ஒன்று சொல்லணும் உங்ககிட்ட. இங்கே வந்து வர்றது 6 பட வீடு இருந்தது, நான் காட்டினேன் வீடியோவில். 6 பட வீட்டுக்கு போகிறது ஒன்று தான், இங்கே வர்றது ஒன்று தான். இப்போ வச்சு சுற்றுவானுங்க கரகரன்னு. சஞ்சய் இதில் உட்காந்து விளாட்றா. மாப்பிள்ள இங்கே வாடா. இதில் உட்காந்து விளாட்றா. வா ட்ரை பண்ணி பார்த்துருவா. மணி பாட்டு போட்டு. சஞ்சய் வா டக்குன்னு வாடியா. அங்கே இருக்கு உட்காரு மாப்பிள்ள, ஒரே நிமிஷம் இரு. ஓகேவா? எடுத்து என்ன ப்ராப்ளம் மாப்பிள்ள இப்படி சொல்லு, இப்படி வை. சரிடா ஓகேவா? ஒன்று சொல்லு. மிஸ்டர் மணி விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி. நான் ஒன்று நல்ல போயிட்டாடா. சத்தமாக சொல்லு. இங்கிட்டு பார்த்து சொல்லு. மாப்பிள்ள சத்தமா சொல்லு. கத்துறா. மிஸ்டர் மணி விளாக் சப்ஸ்கிரைப் பண்ணு. டேய் போன விட்டுறாதீங்கடா. போன் செதறிய தருணம். யார் போன் இருக்கு? செத்துட்டான் சஞ்சய், செத்துட்டான். போன படிச்சுக்கலாம். ஏய் சுத்துதே சஞ்சய், சுத்துதே டிஜே போன் பாருங்கடா. போடா. ஏய் எவனோ ஓடுறான்டா என்ன தாண்டி. அப்பல ஃபுட்டேஜ் சரியா வருதா தெரியலடா. ஏய் ஃபுட்டேஜ் வந்துடா. ஒன் டைம் வந்தேன், நான் சுத்தவே இல்லை. இந்த டைம் சுத்துறேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி உட்காந்துருக்கேன் நான். நிப்பாட்றா டேய். இவனை சுடுறான்டா. சுடுடா. கண்ணே இல்லடா. கண்ணே இல்லாம எக்யூபே பண்ணல. கண்ணே இல்லாம எதுக்குடா விளையாடுற நீ எல்லாம்? டேய் அது நம்ம சாதாரண நாள் கிடையாது. என்னை மாதிரியே ஃபோனை வச்சுட்டு கொண்டிருக்காப்ல. கால் போகுதுடா. கால் அது போகுதுடா. கயிறு ஆன் பண்ணி இருக்கவே கூடாது. பண்ண அவன் மட்டும் சுத்துறான்டா. டேய் மாப்பிள்ளை எதுவும் தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குதுடா. சட சுத்தா புள்ள தீபக்கு போனே வந்து. அவளவுக்குலாம் எனக்கு தப்பு இல்லடா. டேய் மாப்பிள்ளை ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. பாரு என் தலைவன் அப்படியே விளாட்றான்டா. ஏய் நானும் சுற்றி கன் எக்யூப் பண்ண தான் ட்ரை பண்ணேன். ஷர்ட்டுன்னு இப்படி பார்க்குற ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஏய் நிப்பாட்டினா முடியாதுடா. மணி நீ வீடியோ எடு, நான் சுத்துறேன். ஐயோ அங்கடா. எப்பா அடிச்சு கிள்ளி. ஐயோ நல்ல பையன். ஏய் அப்படியே எந்திரிச்சு நில்லுங்கடா. பூஸ்ட் மேல வாடி. சஞ்சய் நிறுத்தில போடா.
ஐயோ ஐயோ ஐயோ. ஏய் இப்பதான்டா நான் சாவ போறேன். இப்பதான்டா நான் சாவ போறேன். அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க. அந்த சாவு இல்லடா. என்ஜாய்மெண்ட் நிற்க முடியல. சொக்குதுடா மாப்பிள்ள. கம்பியை வந்து பிடிச்சிட்டா புள்ள. பிடிச்சதுனால நின்றுருக்காரு. வேகாத வெயில். டைம் எவ்வளோன்னு பார்த்தா டைம் 2:30 இருக்கும். கண்டிப்பாக 2:30 இருக்கும். 2:30 இருக்கும். இவனுங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்தது வந்து எதுக்குன்னு பாருங்க. நீ திரும்ப அதுவும் திரும்புமா? இங்கே பாருங்க மக்களே என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. பிஜிஎம்ஐ விளையாண்டுருக்காங்க. பப்ஜி ஈஸியாக சொன்னான். பிஜிஎம்ஐ விளையாடுறாங்க. கீழே போய் லெமன் ஜூஸ் வாங்கி குடிச்சிக்கலாமா? ஏய் வாங்கடா போகலாம்டா பூஸ்ட்டு. போன 2 வருஷம் முன்னாடி நீ இந்த வருஷம் எடுத்து வா போகலாம். ஸ்நாக்ஸ் டைம் போகலாம் வாங்க. 2 வருஷம் யார்கிட்ட தாங்க இவன் விளையாடிட்டு இருக்கான். பாதியில போடுறான். அதுதான் அவங்க உட்காந்ததே அந்த எங்கடா என் கண்ணாடி கண்ணாடி அவங்ககிட்ட இருக்கு. ஏய் கண்ணாடி கொடுத்துட்டு போடா. கண்ணாடி போடாமல் இவருக்கு கண்ணு தெரியாது. இவருக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பையன். இது நான் சொல்ல, நாங்கள் பசங்க வச்ச பேரே இல்லை. மிஸ்ஸே கண்ணாடி பையன் தான் கூப்பிட்டாங்க இவனை. சரி போன கொடுத்தேன்ல என்கிட்ட தரவே மாட்டேங்கிறான்டா. எப்படா இந்த வருஷத்துக்கு உனக்கு கண்ணு தெரியுது? அதுக்கு தான் கண்ணாடி போட்டு வரணுங்கிறது. கேட்டியா? ஓ அப்படியே எவன்டா வெளிச்சத்தை வர வைக்கிறவன்? அப்போ சூப்பர். அப்படியே வேணாண்டா. தள்ளு 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 தள்ளு. ஏய் சீரியஸா கண்ணு தெரிய மாட்டேதுடா. தள்ளு 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 தள்ளு. vlog நல்லா வருதுடா. அப்படி நல்லா தள்ளுடா. டேய் அமைதியா இருங்கடா. கண்ணு தெரிய மாட்டேதுடா. நீ அவன் சொல்லுற கேட்காத. தள்ளுடா நீனு பட்டக்கு. இன்னொரு டைம். அதே 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 அதே. டேய் கண்ணு சூப்பரா. கண்ணே அவனுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பயவுல செல்லுக்குள்ளே போயிருக்காரு. கேமரா இதுலேயே ரன்னிங்கில் இறங்குவேன். கை கொடுங்க. சூப்பர். இவர் கை கொடுத்தாரு. அதே மாதிரி இவர் கை கொடுங்க. இந்த பாருங்க. என்னன்னு தெரியுதா? என்னன்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து யாரு சொன்னது அப்படின்னா சரி வேணாம் விடுங்க. அது வந்து இவங்க குடும்பத்துக்கு சொல்லக்கூடாத ரகசியமாம்மா. சரி விடுங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறோம். பாட்டு போட்டு விடுன்னு கேட்டிருக்கா புள்ள கோச்சிக்கிட்டு. சூரி கேமராவை கையில் பிடிச்சாரன்னு கேளுங்க. கேமராவை கையில் பிடிச்சியா? நீ பிடிச்ச ஒரே ஒரு தாட்டி பிடிச்ச ஒரே ஒரு தாட்டி. அது அதுக்கடுத்து இவனுங்களாம் போயிட்டாங்க. நான் எது பண்ணேன்? நான் எங்கே போனேன்? இவர் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு பப்ஜி விளாட போயிட்டா புள்ள. பப்ஜி பிளேயர் இவர். ஆமாம். என்ன யூடியூப் சேனலில் போட்டிருக்காரு அப்படின்னு கேளுங்க. லைவை எந்த யூடியூப் சேனலில் போடுறீங்க நீங்கள்? லைவ். ஆமாம் லைவ். இப்போ நான் என்ன சொல்கிறது? லைவாக வந்தீங்கன்னா பாட்டு போகிறான்னு சொல்லி. அவ்வளோதான். சரிங்க. ஒரே ஒரு அப்டேட் சார். தட்டா என்னை வந்து நேரில் பார்க்கணும், இவர் வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்னா வர தைப்பூசம் 2027 வருஷம் வர தைப்பூசத்தன்னைக்கு மறுபடியும் இதே இடம் அழகுமலைக்கு வருவோம். அங்கே வந்து அங்கே சிவன் கோயில் இருக்குது. அங்கே வந்து தேரோடும் அதை வீடியோ எடுக்க வருவோம். சரி, அதை விட நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். என்ன சொன்னோம்? பஸ்ஸு 3ஆம் நம்பர் பஸ் வரும். இங்கே 3/24 வரும். 15B வரும். இன்னும் 3ஆம் நம்பரில் நிறைய பஸ்ஸு வரும். அழகுமலைன்னு கேட்டிங்கன்னா அழகுமலை அடிவாரத்துலேயே இறக்கி விட்டுருவாங்க. அப்படியே கேமராமேன் அங்கே ஒரு எப்படி முள்ளு அங்கிட்டு வெள்ளை சட்டை போட்டு வரவர். அவர் வந்து என் சிஷிய புள்ள. இங்கிட்டு இருக்கிறது இவரோட சிஷிய புள்ள. அவ்வளோதான். என்னோட சிஷிய புள்ளையா? நானெல்லாம் அப்படி சொல்லவே இல்லையே. ஆமாம், அது சிஷிய புள்ள. சரி, அப்படியே மறுபடியும் சொல்லாத. என்ன சொன்னேன்? இப்போ ஒன்றுமே சொல்ல. இப்போ தான் சீரியஸாக வாண்டி வருதாம்மா. ஆமாம். அதாவது சுற்றி முடித்து நாங்கள் அங்கே சுற்றினோம், இங்கே வந்துட்டோம். இப்போ தான் வாந்தி வருதாம்மா. இந்த இடத்துல நேரம் சுற்றியெல்லாம் வாந்தி வரல. இறக்க போகிறோம். அவ்வளோதான். இதே வருது. ஐயோ, ஃபஸ்ட் எய்டு கொடுங்க இவருக்கு. சரி, ஆமாம் ஃபஸ்ட் டைமுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மத்தியானம் வெயிலில் இருக்கும். சாப்பிடவும் இல்லை. சரியான வெயில். தண்ணியாச்சும் குடிக்கணும். காசுக்கு தான் வாங்கணும். மண்டபத்துக்கு மாப்பிள்ள இப்போ யாருக்கிட்டையாச்சும் கேள்வி கேட்கலாமா உட்காந்து? ஐயோ, என்னால் நிற்கலாம் முடியாது. போய் எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருக்காங்க.
சரி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நானும் வரேன் பூஸ்ட் போனது வாங்கிக்கலாம் என்ன இதுன்னு கேட்டு ஏன்னா இது இன்னியும் வேறு ஏதாச்சும் காமெடி பண்ணானுங்கன்னா அதெல்லாம் ஃபுட்டேஜ் எடுத்து போடுறேன். சரி இப்போதைக்கு நான் கிளம்புறேன். பாய் பாய். மிஸ்டர் மணி விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மக்கள். மிஸ்டர் மணி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் ஹேண்ட் சைன் நல்லா வருது பாருங்க சூப்பராக. நீ ஒரு டைம் சொல்லிடுறா புஸ்ட்டு. என்னண்ணா மிஸ்டர் மணி விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கே வா கிளார் அடி ரைஸை போட்டுங்களா? மிஸ்டர் மணி வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நீ ஒரு டைம் சொல்லு பார்க்கலாம். எல்லோரும் ஒவ்வொரு டைம் சொல்லிடலாம். மிஸ்டர் மணி வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாப்பிள்ளை மறுபடியும் வா. சஞ்சய்ராஜ் மறுபடியும் சொல்லு. டே ப்ளீஸ் டாமா. மிஸ்டர் மணி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பயந்துருவாங்கடா சின்ன குழந்தைகளை பார்த்தா.